ஸ்லாஸ்க்கான இந்த ரிப்போர்ட் வருது அவங்களுக்கே தெரியும். ஸ்லாஸோட சாம்பிள் பேசியது கூட அது வந்து இங்கே ஒன்றும் எடுக்கல. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டின் அனைத்து பள்ளியும் 9,80,340 சாம்பிள்ஸ், மிகப்பெரிய சாம்பிள் நம்முடைய ஸ்டேட் டெவலப்மெண்ட் பிளானிங் கவுன்சில் நமக்காக இந்த அசஸ்மெண்ட்டை செஞ்சுட்டு இருக்காங்க. நாங்கள் நம்முடைய டீச்சர்ஸ் வைக்கிற வேண்டுகோள், குழந்தைங்களை நாங்கள் தான் பார்த்து செலுத்தி ஃபஸ்ட்டு உள்ளே நுழையக்கூடிய குழந்தைங்களுக்கு ஒரு எழுத்தை நம்ம சொல்லிக்கலாம். பிறகு எழுத்துக்கெல்லாம் சேர்ந்து அதை சொற்களாக நம்ம சொல்லி தருகிறோம். அதன் பிறகு என்ன மாதிரியான விருதுகளெல்லாம் கொடுத்து அதை அர்த்தமுள்ள வாக்கியமாக நாம் மூணாம் வகுப்பு படித்தது என்ன படிக்கணுமோ அதை படித்ததுக்கு பிறகுதான் அந்த கட்டுநடையோடு தான் 4ஆம் வகுப்பு அந்த குழந்தைகளுக்கு போகிறதா அப்படின்றத உறுதிப்படுத்த போகிறோமா, அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக நடந்ததுதான் இந்த ஸ்லாஸ் அப்படின்றது. சின்ன உலகம் நான் சொல்லும் பொழுது தங்களையும் அந்த டீச்சர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பயம், ஒரு அச்ச உணர்வு அப்படின்றது சமீபத்தில் சொல்லப்படும். இந்த கேட்ட பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் நீங்கள் எங்களுடைய மாணவர்களுக்கு எங்களுடைய பிள்ளைகளை பார்த்துக்கிறவங்க நாங்கள் பார்த்துக்க மாட்டோமா, அது சார் தமிழ்நாட்டு முடிவு. அது எப்படி ஒரு டீச்சர் கூட விட்டு போகாம எல்லாத்தையும் எப்படி உள்ள அழைச்சிக்கணுங்கிறது அது எங்களுக்கு தெரியும், அதை நாங்கள் பார்க்குறோம். பட் பீங் த டீச்சர் நம்மளுடைய ஃபோக்கஸ் அப்படிங்கிறது இந்த வருகின்ற அடுத்த ஸ்டாஸ்க்கு நாம் பிள்ளைகளை தயார்படுத்துகிறோம். அது சார் நம்ம என்னென்னலாம் முயற்சிகள் செய்ய போகிறோம், முன்னெடுக்க போகிறோம் பார்க்கணும். சரி, மகிழ்ச்சியாக இருக்கிறதுனா இவ்வளோ டீட்டெயிலாக இந்த வரைக்கும் எந்த மாவட்டத்தையும் பார்க்கல. நம்மளோட மாவட்டம் ஒரு தயார் நிலையில் இருக்கிற மாவட்டம் ஸோ அடுத்த முறை நான் இந்த மாதிரி ஸ்டாஸ்டிக் நான் வரும்போது நான் நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் உதாரணமாக சொல்லி மற்ற மாவட்டம் நான் சொல்லிடுவேன். திண்டுக்கல் மாவட்டம் எவ்வளோ முன்னேற்றிருக்காங்க தெரியுமா, கிளாஸ் மட்டும்தான் பொதுத் தேர்வு முன்னேறியிருக்கிறார்கள் என்று நான் சொல்லியிருக்கேன். ஸோ அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு நினைச்சு பாருங்க, அதனுடைய இரு கண்கள் தான் ஒரு கண்களாக நம்ம ஸோ நம்ம இப்படி பார்க்கும்போது நாம் எப்படி நாம் தயார்படுத்துகிறோம், நம்ம கொடுக்கக்கூடிய நிதியிலே சொல்லுங்க எவ்வளோ சேலஞ்ச் நம்ம இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லலை, அந்த சேலஞ்ச் அதை நாங்கள் பார்த்துக்கிறோம். மாணவர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அவர்கள் அனைவருக்கும் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மாணவர்களுக்கான வாழ்த்து மடல் மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் தங்களுடைய அறிவிப்புகளில் அனுப்பப்பட்டது. அதன் மூலமாக கடந்த ஆண்டு தேர்வு எழுதாத மாணவர்களிடமும் இந்த ஆண்டு தேர்வு எழுதாத மாணவர்கள் எண்ணிக்கை குறைப்பதற்கான ஒரு பெரிய முயற்சி எடுத்திருக்கிறோம் சார். சுமார் 40,000 மாணவர்களுக்கு நேரடியாக மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் மாவட்ட ஆட்சியினுடைய வாழ்த்து அட்டை அவர்கள் கட்டாயமாக தேர்வு எழுத வேண்டும் என்பதற்காக, அது மட்டும் இல்லாமல் இந்த 20,000 மாணவர்கள் சுமார் 12ஆம் வகுப்பு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு காணொலி காட்சி மூலமாக மாவட்ட ஆட்சியரை மாவட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய கருத்துக்களையும் பள்ளிகளினுடைய நோக்கங்களையும் விளக்கி இந்த 12ஆம் வகுப்பு தேர்வை எந்த அளவுக்கு தாங்கள் அச்சமில்லாமல் அதே சமயம் தைரியமாக எழுத வேண்டும் அவருடைய முக்கியத்துவத்தை விளக்கி 20,000 மாணவர்களோடு நேரடியாக காணொலி காட்சி மூலமாக கலந்துரையாடி அவர்களெல்லாம் ஊக்கப்படுத்தும் பணியானது நடத்தப்பட்டது சார். அனைத்து மாணவர்களையும் உயர்கல்வி சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு சிறப்பு குறைதீர்க்கும் முகாம்கள் நடத்தப்பட்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் முதன்முறையாக திண்டுக்கல் கல்வி அறக்கட்டளை என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு தன்னார்வ அமைப்பு மற்றும் தனிநபர்கள் மூலமாக 111 மாணவர்கள், 2 பெற்றோர்களை சேர்ந்த மாணவர்கள், 1 பெற்றோரை சேர்ந்த மாணவர்கள், மாற்றுத்திறனாளி குழந்தைகள் உட்பட 111 மாணவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய அறிவிப்பின் பேரில் அவர்கள் அனைவருமே உயர்வுக்கு கட்டாயம் படிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு கல்லூரிகள் அவர்களுக்கான அட்மிஷன் வாங்கி கொடுத்திருக்கோம் சார். எங்கள் மாண்புமிகு இணை இயக்குனர் கோபிதாஸ் சார் அவர்கள் அன்னாரை சிறப்புரை வழங்க இந்நேரத்தில் அழைக்கின்றோம்.